எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்குதுங்க. நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்குது. நல்லா சூப்பராக இறங்கிட்டுருக்குங்க எண்ணெய். தேங்காய் கொப்பரையோட சந்தை விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முதல் தர கொப்பரை அன்சல்ஃபர் கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா இருக்குங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா 240, 220, 200 180 ரூபா விற்றுருந்தது. விலை குறைஞ்சிருக்குங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விலை அடுத்த வாரத்தில் நாங்கள் வந்து ஸ்நேகிதி ஃபுட்ஸில் குறைச்சிருவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஆட்டினது எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு பார்த்துடலாங்க. 20 கிலோ ஆட்டினதுக்கு 14,120 வந்துருக்குங்க. இதை பாத்திரத்தோட எண்ணெயை ஊற்றிட்டு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு அடுத்த பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி போயிட்டு இருக்குது. அதை ஆட்டி முடிச்ச உடனே அதிக வெயிட் பார்த்துடலாங்க. இயற்கையான முறையில் தெளியறதுக்காக ட்ரம்மில் ஊற்றுறங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 100% உத்தரவாதத்தோட ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தேங்காய் எண்ணெய் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கு அப்புறம் 1.7 வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 20 கிலோ ஆட்டினதுக்கு 12.4 கிலோ கிடச்சிருக்குங்க தேங்காய் எண்ணெய். அடுத்த பேட்ச் 20 கிலோ தேங்காய் கொப்பரை ஆட்டி வச்சுங்க. இதோட வெயிட் பார்த்துடலாங்க. அடுத்த பேட்ச் 20 கிலோ கொப்பரை ஆட்டினதில் 14,140 வந்துருக்குங்க. இனி எண்ணெய் ஊற்றிட்டு வெயிட் வச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கு அப்புறம் பாத்திர எடை 1,740ங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 கிலோ வருதுங்க. ஒரே மாதிரி தான் வருதுங்க. இப்போ உற்பத்தி பண்ணி இயற்கையாக தெளியறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்க வந்து தெளிஞ்சுக்கு அப்புறங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தை விலைக்கு ஸ்நேகிதி ஃபுட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 320 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்குங்க. இது வந்து இன்னொரு 10 நாள் ஆயிருங்க. இன்றைக்கும் நிறைய கிராமத்தில் சின்ன சின்ன டவுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோபி மொடச்சூர் சந்தைக்கு போய் பருப்புகள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அரிசியும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிடுவாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் சந்தை விலை தெரிஞ்சுன்னா விலை குறையும் போது எண்ணெய் வித்துக்களோட விலை குறையும் போது நீங்களும் தாராளமாக எண்ணெயை வாங்கி 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ தாராளமாக ஆட்டி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிக்குவாசமோ இல்லை செல்ஃப் லைஃபோ குறையாமல் கண்டிப்பாக வந்து தரமானதாக இருக்குங்க. தரமான பருப்பை பயன்படுத்தி தரமான எண்ணெய் உற்பத்தி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் எண்ணெய் கெடாதுங்க. உங்களுக்கு வந்து சந்தை விலை எண்ணெய் வித்துக்களோட சந்தை விலை வந்து குறையும் போது தேங்காய் பருப்போ எள்ளோ கடலையோ இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்களோட சந்தை விலை குறையும் போது தாராளமாக நீங்கள் ஆட்டி வச்சுக்கலாங்க. சுத்தமான எண்ணெயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கலாங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.